ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம லினக்ஸ் டெர்மினலில் பைப்பிங் அண்ட் ஐஓ ரீடைரக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு கேட்குறதுக்கு இது கொஞ்சம் டஃப் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி கான்செப்ட் இது ரெண்டுமே. ஆனால் ரொம்ப முக்கியமான கான்செப்டும் கூட. சரியா? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பைப்பிங் அண்ட் ஐஓ ரீடைரக்ஷன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோஸில் சொல்லாமல் விட்ட சில விஷயங்களை சொல்லி முடிச்சிடுறேன். சரிங்களா? லினக்ஸ் டெர்மினலில் எப்பயுமே கமாண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். கமாண்ட் ஹிஸ்ட்ரினா என்னென்னா, நீங்கள் ப்ரீவியஸாக டைப் பண்ண கமாண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு கமாண்ட் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த கமாண்டை திரும்ப டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் கீபோர்டில் அப் ஏரோ அழுத்தினீங்கன்னா போதும். இதுக்கு முன்னாடி என்னென்ன கமாண்ட் டைப் பண்ணியிருக்கோமோ அந்த கமாண்டுக்கு நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ நான் அப் ஏரோ டைப் பண்ணி மேலே போவேன், திரும்ப டவுன் ஏரோ டைப் பண்ணால் திரும்ப அடுத்தடுத்த கமாண்ட்ஸ்க்கு வரலாம். சரிங்களா? இதுதான் கமாண்ட் ஹிஸ்ட்ரி. கமாண்ட் ஹிஸ்ட்ரி இல்லாமல் நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் பழைய மாதிரியே வந்து ஏஏஏ ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். எக்ஸ்ப்ளோரர்லேயும் ஏஏஏக்குள்ளே போயிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது நான் ஒரு ஃபைல் நேம் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம். டச் கமாண்ட் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து என்ன ஃபைல் க்ரியேட் பண்ணணும்னு கொடுப்போமா? நான் avanivan.txt ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம். avanivan.txt என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அவன்னு ஒரு ஃபைல் தனியாக க்ரியேட் ஆகிருக்கு, ivan.txt ஒரு ஃபைல் தனியாக க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? டச்சுக்கு அப்புறம் அவன் ஸ்பேஸ் இவன் அப்படின்னு இருந்துச்சா. ஸோ வந்து இது ரெண்டையும் தனித்தனி ஃபைலை எடுத்துக்கிச்சு டெர்மினல். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட இன்டென்ஷன் என்ன, நம்ம எதுக்கு இந்த கமாண்ட் ரன் பண்ணோன்னா, ஒரே ஃபைலு, அந்த ஃபைலோட பேர் வந்து அவன் ஸ்பேஸ் ivan.txtன்னு இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு தனித்தனி ஃபைலாக நமக்கு வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னு இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ க்ரியேட் பண்ண அவன் ivan.txtை ரிமூவ் பண்ணிடுறேன். ஆர்எம் கமாண்ட் யூஸ் பண்ணி. எக்ஸ்ப்ளோரரில் ரிமூவ் ஆனது தெரியுதுங்களா? இப்போது டச் அவன் இந்த மாதிரி ஸ்பேஸ் விடும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்பேஸ்க்கு முன்னாடி பேக்வேர்ட் ஸ்லாஷ் கேரக்டர் எங்கே இருக்குன்னா, பேக் ஸ்பேஸ்க்கு கீழே என்டர் கீக்கு மேலே இருக்கும் பாருங்கள். அதை டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ivan.txt அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போது ஸ்பேஸோட அந்த ஃபைல் நேம் ஒரே ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்குங்களா? avanivan.txtன்னு க்ரியேட் ஆகிருக்கு. அதை நான் எல்எஸ் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், avanivan ஸ்பேஸ் டெக்ஸ்ட்டுன்னு ஒரே ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து டெர்மினலில் ஸ்பேஸை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பேஸுக்கு முன்னாடி ஒரு பேக்வேர்ட் ஸ்லாஷ் கேரக்டர் டைப் பண்ணோம். சரிங்களா? இப்போ நான் ரிமூவ் அவனிவன் கொடுக்குறேன். ஆர்எம் ஏவிஏஎன் பேக்ஸ்லாஷ் ஸ்பேஸ் ivan.txt அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணால் அந்த ஃபைல் ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். இப்போ அந்த ஃபைல் இல்லை. சரிங்களா? மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ண மாட்டோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவன் ivan.txt இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டாங்களா? எல்எஸ் avanivan.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இதை நான் ரிமூவ் பண்ணோன்னா ஆர்எம் ஏவிஏ கொடுத்து ஒரு டேப் கொடுத்தா அந்த மாதிரி ஃபைல் நேமில் வேறு எந்த ஃபைல்ஸும் ஆரம்பிக்கலை அப்படின்னா, அந்த ஒரு ஃபைல் தான் இருக்குன்னா ஆட்டோ ஃபில் ஆகிக்கும். அதுவே நம்ம பேக் ஸ்லாஷ் ஸ்பேஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ண தேவையில்லை. ஆட்டோ ஃபில் ஆனோன்னா நம்மளே வந்து என்டர் கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போது ஆர்எம் இப்போது ஆட்டோஃபில்லில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. டச் ஃபைல்.txt file1.txt file3.txt இந்த மாதிரி ஒரு 3 ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். சரிங்களா? எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். file.txt file1.txt file3.txt இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே எக்ஸ்ப்ளோரர்லேயும் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் ஆட்டோஃபில் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணுறேன், FILன்னு கொடுத்து டேப் கொடுக்குறேன்னா ஃபைல் வரைக்கும் தான் ஃபில் ஆச்சு. அதுக்கு என்ன ரீசன்னா, ஃபைல் வரைக்கும் இந்த 3 ஃபைல் நேம்லேயும் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் file.txt கொடுக்க போகிறோமா, இல்லை file1.txt கொடுக்க போகிறோமா, இல்லை file3.txt கொடுக்க போகிறோமான்னு டெர்மினலுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ நான் 3ன்ற கேரக்டர் டைப் பண்ணி டேப் கொடுத்தேன்னா மற்ற பார்ட்டு வந்து அதுவே ஆட்டோஃபில் பண்ணிக்கும். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா அந்த ஃபைல் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி ஆர்எம் ஃபைல் ஒரு டாட் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் நேமும் ஆட்டோஃபில் ஆகிடுச்சு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஒரு ஃபைலை வந்து ரீநேம் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம்.
நம்ம எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவோமோ இல்லை ஃபைலை ஒரு ரீநேம் பண்ணுவோமோ காப்பி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு டைரக்டரியும் வந்து காப்பி பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். சரிங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேக் டிஐஆர் ஃபார் காப்பி அப்படின்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போது இந்த டைரக்டரி நான் ரீநேம் பண்ணோம் அப்படின்னா எம்வி ஃபார் காப்பி காப்பீடு. சரிங்களா? ஸோ அதாவது ஃபார் காப்பின்ற ஒரு டைரக்டரியை காப்பீடுன்ற ஃபைல் நேம் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறோம். இது வந்து ரீநேம் ஆப்ரேஷன். சரிங்களா? இப்போ என்டர் கொடுக்குறேன். ஃபார் காப்பி அப்படின்ற டைரக்டரி வந்து காப்பீடு அப்படின்னு ரீநேம் ஆகிடுச்சிங்களா? இப்போ பாருங்கள், காப்பீடுன்ற டைரக்டரி இருக்குது. சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம ஃபைலை எப்படி மூவ் பண்ணுவோம், காப்பி பண்ணுவோம், ரீநேம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம டைரக்டரிஸையும் வந்து மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது எல்லாமே. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்பேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், கமாண்ட் ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துட்டோம், எப்படி டைரக்டரிஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஐஓ ரீடைரக்ஷன் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஐஓ ரீடைரக்ஷன்னா என்ன? இப்போது நான் ஒரு கமாண்ட் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சிடி. இப்போ வந்து நான் யூசர் டைரக்டரிக்கு போயிட்டேன், எல்எஸ் -a கொடுக்குறேன், -la கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லிஸ்ட் ஆல் டைரக்டரிஸ் இன் லிஸ்ட் வியூ, ஹிடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து காட்டும். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்களா? நம்ம பார்க்குற சைஸை விட கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற மாதிரி நிறையா இருக்குங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணி நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நான் எல்எஸ் ஒரு ஃபார்வர்ட், இந்த கேரக்டருக்கு பேர் என்ன, ரைட் ஆரோ கீ அப்படி தான் நினைக்கிறேன், ரைட் ஆரோ கீன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கேரக்டரை வந்து நான் கொடுத்துட்டு எந்த ஃபைலுக்கு நான் ரீடைரக்ட் பண்ணுமோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல், list.txt அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சரிங்களா? எந்த ப்ராம்ப்ட்டும் வரல. இப்போ வந்து நான் எல்எஸ் பண்ணுறேன். எல்எஸ் பண்ணால் இங்கே list.txt அப்படின்னு ஒரு புது ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள், புது ஃபைல் க்ரியேட் ஆகிருக்குங்களா? ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், nano list.txt. இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்டில் என்னென்ன அவுட்புட் வந்திருக்குமோ அந்த ஃபைல்ஸ், அந்த அவுட்புட் எல்லாமே இந்த ஃபைலில் ரைட் ஆகிடுச்சு. சரிங்களா? Ctrl+X கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது நான் வந்து வெறும் ஹிடன் ஃபைல்ஸ் இல்லாமல் நார்மல் ஃபைல்ஸை தானே பார்த்துருக்கேன். ஸோ இப்போ ஹிடன் ஃபைல்ஸோடு பார்க்கலாம். LSA லிஸ்ட் வியூவில் பார்க்கலாம், எல் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து list.txtக்கு ரீடைரக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ எல்எஸ் பார்க்குறேன், list.txt இருக்குங்களா? நேனோவில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நேனோ ஸ்பேஸ் list.txt. இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூவில் இருக்குது, எல்லா ஃபைல்ஸுமே இருக்குது. ஹிடன் ஃபைல்ஸ், அதாவது இங்கே டாட் இருக்க ஃபைல்ஸ்லாம் பாருங்கள், இங்கே டாட்டோட இருக்கா ஃபைல் நேம், இதெல்லாம் வந்து ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸும் இருக்குது. ஸோ அந்த கமாண்டில் என்னென்ன அவுட்புட் வருமோ எல்லாமே இந்த list.txtல ரைட் ஆகிடுச்சு. இன்னொன்று நோட் பண்ணி பாருங்கள், நம்ம போன தடவை list.txt ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபைலில் இருந்த கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ரைட் ஆரோ கீ யூஸ் பண்ணி ரீடைரக்ட் பண்ணும்போது அது ஏற்கனவே இருக்க கண்டென்ட்ஸ், ஃபைல் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் ரைட் பண்ணிவிட்டு புதுசாக ரைட் பண்ணோம். சரி, நமக்கு இந்த பிஹேவியர் வேண்டாம், ஏற்கனவே இருக்க கண்டென்ட்ஸும் வேணும், நமக்கு வந்து இப்போ ரைட் பண்ண போகிற கண்டென்ட்ஸ் வந்து அதுக்கப்புறமா வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எல்எஸ் டபுள் ரைட் ஆரோ கொடுத்துட்டு எந்த ஃபைலுக்கு ரைட் பண்ணணுமோ அப்படி கொடுத்தீங்கன்னா, இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போது list.txt ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது கடைசியாக வந்தோன்னா லிஸ்ட் வியூ முடியுதுங்களா? லிஸ்ட் வியூ வந்து இதோட முடியுது. இது வரைக்கும் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபைலுக்கு ரைட் பண்ணது. இப்போது இந்த டைம் வந்து நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணது பழைய வெர்ஷனை ஓவர் ரைட் பண்ணாமல் புதுசாக ஆட் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக ரன் பண்ண எல்எஸ் கமாண்ட். ஸோ நம்ம டபுள் ஆரோ ரைட் ஆரோ கீ யூஸ் பண்ணி என்டர் கொடுக்கும்போது, ஃபைல் நேம் கொடுக்கும்போது முன்னாடி இருந்த கண்டென்ட்டை ஓவர் ரைட் பண்ணாமல் அதை வந்து ஆட் பண்ணும். பழைய கண்டென்ட் கூட புது கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கும். சரிங்களா? இப்போது நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டோட அவுட்புட்டை எப்படி ஒரு ஃபைலுக்கு ரைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபோன் ரிங் ஆகுது,
அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபைல்லேருந்து அதில் எழுதியிருக்க கமாண்டை ரீட் பண்ணி நம்ம டெர்மினலில் டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஃபைலுக்கு ரைட் பண்ணது அவுட்புட்டு, நம்ம அதே மாதிரி ஒரு ஃபைல்லேருந்து இன்புட்டும் எடுத்துக்கலாம். அந்த மெத்தட் எப்படின்றத இப்போ பார்க்கலாம். சரிங்களா, நான் ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். நானோ ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஃபைல். இந்த ஃபோல்டரில் வேண்டாம், ஏஏ ஃபோல்டருக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம விஷுவலாக பார்க்கலாம் அதை. இப்போது நானோ ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். இந்த ஃபைலில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், ஆப்பிள் செகண்ட் வச்சுருக்கேன், சி ஃபார் கேட், டி ஃபார் டாக் வச்சுக்கிறேன், அப்புறம் சி ஃபார் கேட் வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போது எக்ஸிட் பண்ணுறேன். ரைட் பண்ணவான்னு கேட்குது, ஒய் கொடுக்குறேன். எந்த நேமில் ரைட் பண்ணணுன்னு கேட்குது, ஆல்ஃபான்ற நேம்லேயே ரைட் பண்ண சொல்லிடுறேன். சரிங்களா, ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோரர்லேயும் நோட் பண்ணி பாருங்கள், ஆல்ஃபான்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதில் வந்து நம்ம கொடுத்த கண்டென்ட் தான் இருக்குது. நான் கமாண்ட் லைன்லேயும் எல்எஸ் பண்ணி பார்க்குறேன், ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குங்களா. ஸோ நம்ம இந்த ஃபைலில் இருக்கிறத வந்து டெர்மினலுக்கு ரீடைரக்ட் பண்ண போகிறோம், அதாவது இன்புட்டாக ரீடைரக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, சார்ட் கமாண்டுக்கு ஆல்ஃபா அப்படின்ற ஃபைலை அனுப்புகிறோம். நோட் பண்ணுங்கள், நான் முன்னாடி ரைட் ஆரோ கீ யூஸ் பண்ணேன், இப்போ லெஃப்ட் ஆரோ கீ யூஸ் பண்ணியிருக்கேன். என்டர் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஃபைலில் வந்து ஆப்பிள், பால், கேட், டாக்லாம் மாற்றி போட்டிருந்தோம். பட் ஆல்ஃபா வந்து சார்ட் கமாண்டுக்கு நம்ம பாஸ் பண்ணும்போது அது வந்து ஆல்ஃபபேட்டிக்கலாக சார்ட் பண்ணிருச்சு. ஸோ ஆப்பிள் ஃபஸ்ட்டு இருக்குது, பால் செகண்ட் இருக்குது, கேட் தேர்ட் இருக்குது, டாக் ஃபோர்த் இருக்குது, ஏபிசிடி கரெக்டாக சார்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து இன்புட் ரீடைரெக்ஷன். அதாவது இன்புட்டாக ஒரு ஃபைலை வந்து எடுத்து ஒரு கமாண்டுக்கு இன்புட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க. சரிங்களா, நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். இப்போது இந்த ஃபைல்லேருந்து சார்ட் கமாண்டுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை வந்து அவுட்புட்டாக இன்னொரு ஃபைலுக்கு ரைட் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போது அப் ஏரோ கீ கொடுத்து நான் பழைய கமாண்டுக்கு போயிட்டேன். ஆல்ஃபா ஃபைலோட கண்டென்ட்ஸை வந்து சார்ட் கமாண்டுக்கு நான் இப்போ அனுப்புகிறேன். இன்னொரு ரைட் ஏரோ கீ கொடுத்தீங்கன்னா அதில் வர அவுட்புட்டை நீங்கள் எந்த ஃபைலுக்கு ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஆல்ஃபா _out அப்படின்னு ஒரு ஃபைலுக்கு ரைட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போது என்டர் கொடுத்துட்றேன். இப்போது எதுவும் நடந்ததாக தெரியல. பட் இங்கே ஆல்ஃபா _out அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ நான் அந்த ஆல்ஃபா ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ஃபா ஃபைலை ஓப்பன் பண்ணால் இங்கே பால், ஆப்பிள், டாக், கேட்டுன்னு சொல்லி மாற்றி இருக்குது. சரிங்களா, இப்போ நான் திரும்ப எக்ஸ்ப்ளோரருக்கு போய்ட்டு ஆல்ஃபா அவுட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஆப்பிள், பால், கேட், டாக்னு சொல்லி அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஆல்ஃபா ஃபைலை வந்து இந்த ஆல்ஃபா ஃபைலை நம்ம இந்த லெஃப்ட் ஆரோ கீ கொடுத்துருக்கனால இந்த சார்ட் கமாண்டுக்கு அனுப்பி இந்த மொத்த ப்ராசஸோட அவுட்புட்டை இந்த ரைட் ஆரோ கீ கொடுத்துருக்கனால இந்த ஆல்ஃபா அவுட் அப்படின்ற ஃபைலில் ரைட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இந்த அவுட்புட்டை இந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, இது வந்து ஐஓ ரீடைரெக்ஷன். ஒரு கமாண்டை எப்படி வந்து ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸ் எடுத்து எப்படி ஒரு கமாண்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது அப்படின்றது ஐஓ ரீடைரெக்ஷன். ஓகேங்களா, அடுத்து ஐஓட ரீடைரெக்ஷனுக்கு அடுத்து முக்கியமான கான்செப்ட் பைப்பிங்னா என்ன அப்படின்னா, இந்த கீபோர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் கீழே என்டருக்கு மேலே // இருக்குது இல்லைங்களா, // கீயை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சி அழுத்துனீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் வரும், எல் மாதிரி இருக்கும். இந்த கேரக்டருக்கு பேர் தான் பைப். ஸோ இந்த பைப் கேரக்டருக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சில ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணுற கமாண்டோட அவுட்புட் வந்து நீங்கள் பைப் கேரக்டருக்கு அடுத்த கொடுக்குற கமாண்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். சரிங்களா, இதை நம்ம ப்ராக்டிஸில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நான் இந்த டெக்ஸ்ட் எடிட்டரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது சதீஷ் ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். எக்ஸ்ப்ளோரரில் இதுலேயும் சதீஷ் ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். சரிங்களா, இப்போ நான் எல்ஏ கொடுக்குறேன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பைப்பிங் யூஸ் பண்ணி -LA பைப் கேரக்டருக்கு அப்புறம் லெஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த LSLAக்கு வர அவுட்புட்டை லெஸ்ன்ற கமாண்டுக்கு ரீடைரக்ட் பண்ணும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகணுன்னா ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும். திரும்ப அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகணுன்னா ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு
ஸ்க்ரீன்லேயும் என்ன இருக்குது அப்படின்னு உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற வரைக்கும் தான் கண்டென்ட்ஸ் தெரியும். இது எதனால் நடக்குது அப்படின்னா நம்ம பைப்புக்கு அப்புறம் லெஸ் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோம் இல்லையா. ஸோ நம்ம கமாண்டோட அவுட்புட்டை வந்து லெஸ் கமாண்டுக்கு ரீடைரெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம லெஸ் கமாண்ட் தான் இப்போ நமக்கு என்னென்ன அவுட்புட் இருக்குதுன்னு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா கியூ அதை டைப் பண்ணிங்கன்னா கியூ கேரக்டர் டைப் பண்ணிங்கன்னா வெளில வந்துடலாம். சரிங்களா. இதே மாதிரியே லெஸ் மாதிரியே வந்து பைப்புக்கு அப்புறம் மோர் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட இதே லெஸ் கமாண்ட் மாதிரியே தான் ஒர்க் பண்ணும். பட் கீழே மோர்னு டிஸ்பிளே ஆகுதுங்களா. ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகலாம். கியூ கொடுத்தீங்கன்னா குவிட் பண்ணிடலாம். சரிங்களா. இப்போ அதே மாதிரியே மோர் மாதிரி ஹெட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. பைப் கேரக்டருக்கு அப்புறம் ஹெட் கமாண்டை கொடுத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட லைன்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். அதாவது 1 2 3 4 5 மொத்தம் 10 லைன் மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ கமாண்டோட அவுட்புட் என்னவோ அந்த அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு 10 லைன் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி டெய்ல்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் என்ன பண்ணுன்னா லாஸ்ட் 10 லைன்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஒரு பெரிய கமாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கமாண்டோட லாஸ்ட் 10 லைன் என்னவோ அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்னா அந்த லாஸ்ட் 10 லைனை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா. ஸோ நீங்கள் பைப்பிங் அண்ட் ஐஓ ரீடைரெக்ஷனை கன்ஜெக்ஷன் அதாவது ஒன்றோட ஒன்று கலந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ நான் LS-LA ஒரு பைப் கேரக்டருக்கு அப்புறம் டெய்ல்னு கொடுத்துருக்கேன். இது வந்து லாஸ்ட்டு 10 லைன்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இதை வந்து நான் ls டெய்ல் அப்படின்ற ஒரு ஃபைலுக்கு ரைட் பண்ணுறேன். ஸோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது பேக்ஸ்லாஷ் கொடுத்துக்கணும். பேக்ஸ்லாஷ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ls_tail.txt அப்படின்னு ஒரு ஃபைலுக்கு இந்த அவுட்புட்டை ரீடைரெக்ட் பண்ணுறேன். சரிங்களா. என்டர் கொடுத்துட்றேன். இப்போ நானோவில் ls டேப் கொடுத்தோன்னே ls_tail.txt அந்த ஃபைல் ஆட்டோஃபில் ஆகிடுச்சு. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டோட அவுட்புட் என்னவோ அந்த அவுட்புட் வந்து இந்த ஃபைலுக்கு ரைட் ஆகிடுச்சு. புரியுதுங்களா. ஐஓ ரீடைரெக்ஷன் மூலமாக ஏஏஏ ஃபோல்டருக்குள்ளே இருக்க ls.tail எந்த ஃபோல்டருக்குள்ளே ரைட் பண்ணேன் இதை சதீஷ் ஃபோல்டருக்குள்ளே ரைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இங்கே இருக்குது பாருங்கள். ls.tail.txt இருக்கா. இதை நான் GUI எடிட்டர்லேயும் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா அந்த கமாண்டோட லாஸ்ட் 10 லைன்ஸை வந்து இந்த ஃபைலுக்கு ரைட் பண்ணிடுச்சு. Ctrl+X கொடுத்து க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்துடுறேன். திரும்ப நம்ம இந்த கமாண்டில் என்ன நடக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது ls_-la கமாண்டில் வர்ற அவுட்புட்டை இந்த டெய்ல் கமாண்டுக்கு ரீடைரெக்ட் பண்ணுறோம். அதாவது பைப்பிங் பண்ணுறோம். பைப்புக்கு அப்புறம் வந்து டெய்ல் கொடுத்தோன்னா இந்த கமாண்டோட அவுட்புட்டை வந்து இந்த டெய்லோட கமாண்டுக்கு அனுப்பி வைக்கும். இந்த டெய்ல் கமாண்டோட வேலை என்னென்னா கடைசி 10 லைனை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த டெய்ல் கமாண்டோட வேலை. ஸோ இந்த டெய்ல் கமாண்டோட அவுட்புட் வந்து இந்த கடைசி 10 லைன் மட்டும் தெரியும். அந்த டெய்ல் கமாண்டில் வர அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரைட் ஆரோக்கு யூஸ் பண்ணி இந்த ஃபைலுக்கு ரைட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெய்ல் கமாண்டோட அவுட்புட்டையும் நம்ம டெர்மினலில் டிஸ்பிளே பண்ணாமல் இந்த ஃபைல் நேமுக்கு ரைட் பண்ணிடுது. சரிங்களா. ஸோ நம்ம வேணும்னா இந்த ஃபைல் நேம் ஓப்பன் பண்ணி அந்த கமாண்டோட அவுட்புட் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் லினக்ஸ் டெர்மினலில் ஐஓ ரீடைரெக்ஷன், பைப்பிங், அப்புறம் சில நேவிகேஷனுக்கு தேவையான சில முக்கியமான ஷார்ட்கட்ஸ், ஸ்பேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கமாண்ட் ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லினக்ஸ் டெர்மினல் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.